ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणि निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा। எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம், அவதாரங்களும் அவற்றின் குறிப்பிட்ட நோக்கங்களும். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 18வது பதம். நார்த்தோ மலேரயம் ருக்ரம பாத சௌச்சம் ஆபகசிகா திருதவதோ விபூதா ஆதிபத்யம் யோ வை பிரதிஸ்ருதம் மிருதேன சிகீர்ஷதன்யத் ஆத்மானமங்க மனசா ஹரே அபிமேனே. பகவானின் தாமரை பாதங்களில் கழுவிய நீரை தன் தலைமீது தெளித்துக் கொண்ட பலி மகாராஜா தமது ஆன்மீக குருவால் தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் தமது வாக்குறுதியை தவிர வேறெதையும் நினைக்கவில்லை. பகவானின் 3வது அடிக்காக அவர் தமது சொந்த உடலையே அர்ப்பணித்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரசருக்கு தமது வலிமையால் கைப்பற்றிய சொர்க்கலோக ராஜ்யம் கூட மதிப்புடையதாக தெரியவில்லை. ஓகே, அப்ப இது வந்து நேற்றைய வகுப்போட தொடர்ச்சி. நேற்றைய வந்து வாமன மூர்த்தியோட அவதாரம், வாமன அவதாரம். ஏன் பகவான் கிருஷ்ணர் வாமன அவதாரம் மேற்கொண்டார்? இந்த வாமன அவதாரத்துடைய நோக்கம் என்ன? அப்ப நேற்று வகுப்புல என்னெல்லாம் படிச்சோம்? பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல போடலாம். நேற்று வந்து வாமன அவதாரத்தில் தாங்கள் அறிந்து கொண்ட விஷயங்கள் என்ன, அதை நடைமுறையில் எவ்வாறு பயிற்சி செய்ய போகிறீர்கள்? ஒரு திருக்கூடே இல்லையா? ஜெய கிருஷ்ணன் பிரபு. எஸ் மதி. பிரபு, இப்போ நம்ம வந்து பகவான் கிட்ட நம்ம பக்தி பூர்வமா நம்ம வேண்டத வந்து பகவானை தான் நம்ம கேட்கணும், தவிர இந்த பௌதீகத்துல இருக்கிற ஆசைகள் அதெல்லாம் கேட்க கூடாது பிரபு. அதுல நான் ரொம்ப கத்துக்கிட்டேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது அதிர்ஷ்டமான ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள் இருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த ஹரே கிருஷ்ணா, இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே பகவானுடையது பிரபு. அது நமக்கு புரியுது எதுவுமே கிடையாது. எனக்கு புரிஞ்சிருச்சு பிரபு. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டவத் பிரணாம். முதல்ல அகங்காரத்தை விடணும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா நம்ம கத்துக்கிற விஷயம். அதனால குரு வந்து விஷ்ணுவுக்கு இதா போகாத அப்படின்னு சொன்னா கூட குருவை கூட நிராகரிச்சுட்டு அவர் வந்து விஷ்ணு கிட்ட வந்து சொன்ன வாக்க வந்து அவர் நிறைவேற்றினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்மத்தின்படி போறது, விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும். இல்லையே, சரியா புரிந்து கொள்ளவில்லை. சாஸ்திரத்துக்கு புறம்பா நடக்கும் போதே குருவை நிர்ணயிக்கலாம். எப்போ ஒரு குரு வந்து சாஸ்திரத்துக்கு எதிராவோ அல்லது கிருஷ்ண பக்திக்கு, கிருஷ்ண உணர்வுக்கு எதிராவோ செயல்படுறாருன்னா அந்த குருவை நிராகரிக்கலாம். எஸ், வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 12-13 பாயிண்ட்ஸ் எடுத்து நேற்று வகுப்புல 12-13 பாடம் படிச்சோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னொன்னு என்னென்ன பிரபு, ஒருத்தவங்க கிட்ட நம்ம யாசகம் போறப்போ அவங்கள முகஸ்துதி செய்யணும் பிரபு.
அதாவது முதல்ல அது உண்மை. நேரடியா போய் கேட்காம முதல்ல ஒருத்தர் நலன் விசாரிக்கணும். இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட டொனேஷன் கேட்க போறோம்னா அவங்க நலன் விசாரிக்கணும். முதல்ல பிரசாதம் எடுத்துட்டு போகணும். பிரசாதம் கொண்டு போய் பிரசாதம் கொடுத்துட்டு, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, உங்க வேலையெல்லாம் எப்படி நடக்குது, நான் நினைக்கிறேன் பகவானுடைய ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வருஷம் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்து உதவி செய்றீங்க மற்றும் பல்வேறு திருவிழாக்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க. உங்களுக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் பூர்ணமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி அவங்க அதோட வேல்யூ, அவங்க கொடுக்குற டொனேஷனுடைய வேல்யூ என்னன்னு அவங்க உணரணும். ஏதோ வந்து கேட்டாங்க கொடுத்தோம் இல்லாம இவங்களா வருஷம் ஆனா வந்துருவாங்க கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு அப்படி இல்லாம நம்ம அடிக்கடி அந்த டோனர், அந்த உபயதாரர்களை என்ன பண்ணணும், அடிக்கடி அவங்க சந்திக்கணும், பிரசாதம் கொடுக்கணும், அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுக்கணும், ஜெபம் பண்ண வைக்கணும், அவங்க பக்தராக்க முயற்சி. இல்ல அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க பௌதிகத்துல, அவங்க பக்தர்லாம் ஆக மாட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு நலன் விரும்பியா இருப்பாங்க. அந்த வெல்விஷர் வந்து டோனரா இருக்காங்கன்னா அவங்க நம்ம பிரசாதம் கொடுத்து அவங்களுடைய பர்த்டே, அவங்களுடைய பிறந்த நாள், கல்யாண நாள் அந்த மாதிரி டைம்ல கோயில்ல வர வச்சு அவங்க பிரசாதம் கொடுத்து அவங்கள வந்து பகவானையும் கருணையை பெற வைக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து வியாபாரிங்க, சம்பாதிக்கிறவங்க, தொழில் பண்றவங்க, அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டாங்க. எங்களுக்கு நேரம் இல்லை, எங்க கோயிலுக்கு வர நேரம் இல்லை, அதனால நாங்க காசு கொடுத்துருவோம், நீங்க பண்ணிருங்க, எங்களுடைய பிரதிநிதியா இருந்து நீங்க பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. சரி, ஓகே, எனிவே அப்படியாவது அவங்க பகவானுடைய சேவையில் ஈடுபடுறாங்க. அதனால நம்ம அவங்க அடிக்கடி சந்திச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு போய் பார்த்தா அப்புறம் ஒரு வருஷம் அவர் பாக்குறதே. அடுத்த வருஷம் போயிட்டு ஒரு போன், இந்த மாதிரி நான் வரேன், இவரா, சரி பைசா கேட்க போறாங்க, சரி கொடுத்துருவோம், ரெகுலரா கொடுக்குறது. அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு இதோட வேல்யூ தெரியும். ஒரு சாது வந்து கேட்கறாங்க, ஒரு பக்தர் வந்து கேட்கறாங்க, பகவான் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, பகவானுடைய சேவைக்காக என்ன ஈடுபடுத்துறாங்க. ஒரு வேல்யூ, எவ்ரி திங் இஸ் அ வேல்யூ. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. சோ கிருஷ்ண பக்திக்கு மதிப்பே இட முடியாது, அளவிட முடியாத மதிப்பு இருக்கு, அளவே போட முடியாது. கிருஷ்ண பக்தியில பெறக்கூடிய நன்மைக்கு ஒரு அளவே கிடையாது. இந்த ஜட உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வைக்கலாம். ஆனா அந்த ஜட உலகத்துல கூட ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க மதிப்பே இட முடியாது. தாயினுடைய அன்பு, தந்தையுடைய தியாகம், இதுக்கெல்லாம் நீங்க ஒரு ஒரு இது நிர்ணயிக்கவே முடியாது. நம்ம நிர்ணயிக்கவே முடியாது. அது விலை மதிப்பற்றது. தாயினுடைய அன்பு சுயநலமற்றது, விலை மதிப்பற்றது. தந்தையுடைய தியாகம் விலை மதிப்பற்றது, நிர்ணயிக்க முடியாது. அந்த மாதிரி தியாகம். அதனால நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பிடும். அந்த மதிப்பு கிருஷ்ண பக்திங்கிறதுக்கு நீங்க மதிப்பே இட முடியும். இது விலை மதிப்பற்றது. பிரபுபாடி புஸ்தகங்கள் விலை மதிப்பற்றது. நம்ம வந்து ஒரு நன்கொடையாத புத்தகத்தை விற்க போகல. இந்த பகவத்கீதை புஸ்தகம் வந்து அச்சிட்டு இருக்காங்க, இந்த அச்சிட்டதுக்கு வந்து பிரிண்ட் பண்ணதுக்கு இவ்வளவு ஆச்சு, அப்புறம் வந்து இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன், இதை வந்து கொண்டு வந்ததுக்கு இவ்வளவு ஆச்சு, இப்படி எல்லாம் ஒரு வேல்யூ போட்டா அந்த புஸ்தகத்துக்கு ஒரு 300 ரூபாய் மதிப்பு போடலாம். ஆனா இது பௌதிக கணக்கு தான். பகவத்கீதை புத்தகத்துக்கு நீங்க பௌதிகமா 300 ரூபாய் கணக்கு போடலாம். ஆனா ஆன்மீகத்துல நீங்க பகவத்கீதைக்கு மதிப்பிடவே முடியாது, விலை மதிப்பற்றது. பௌதிக கணக்குப்படி இந்த புத்தகம் அச்சிட்டது 1000 தாள்கள் இருக்கு, இந்த 1000 பேப்பர்ஸ் கொண்டது புக் பகவத்கீதா புத்தகம். இது பௌதிகத்துல எடை போடும் போது, பௌதிகத்தின் அடிப்படையில மதிப்பிடும் போது ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய் சொல்லலாம். ஆனா ஆன்மீக தளத்துல இது விலை மதிப்பற்றது. இதுக்கு விலையே நிர்ணயிக்க முடியாது. அதனாலதான் பிரபுபாதர் வந்து புக் சேல்னு சொல்லல, புக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல. புக் சேல்ங்கிற வார்த்தைக்கும் புக் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தைக்கும் 1000 வித்தியாசம், மலையளவு வித்தியாசம். புக் சேல்னா நான் புத்தகம் விற்றேன், புத்தக விநியோகம் நான் புத்தகத்தை விநியோகம் செய்தேன், பிரபுபாடைய புத்தகத்தை விநியோகம் செய்தேன், பகவத்கீதை கிருஷ்ணனுடைய கருணையை நான் விநியோகம் செய்தேன், கிருஷ்ணனுடைய உபதேசங்களை நான் விநியோகம் செய்தேன். அப்ப இதுக்கு நீங்க மதிப்பிடவே முடியாது. அதனாலதான்
புத்தகத்தை நம்ம விநியோகம் பண்ணும்போது இதுக்கு வந்து நம்ம இப்படிதான் விலைன்னு சொல்ல முடியாது. இது வந்து கிருஷ்ணனுடைய சேவைக்காக இந்த புத்தகம் உங்க வீட்டுல இருக்கணும், இது நீங்க படிக்கணும், இது கிருஷ்ணா நமக்காக தான் பகவத்கீதை கொடுத்திருக்காரு அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து கோயிலுக்காக தான் உதவி செய்யலாம். இந்த புத்தகத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த புத்தகத்துடைய பௌதிக மதிப்பு வேணா 300 ரூபாயா இருக்கலாம். நீங்க உங்களால முடிச்ச நன்கொடையை கொடுங்க. 500 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா மெட்டீரியல் கால்குலேஷன் ஓகே. சிலர் பௌதிகவாதியா இருக்காங்க. சரி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? சார் இந்த புக்கு வந்து நாங்க விநியோகம் பண்றதுக்காக வந்திருக்கோம், வியாபாரத்துக்காக வரல. அதனால நாங்க வந்து இந்த புத்தகம் கொடுத்துட்டு ஒரு நன்கொடையா ஏதாவது உதவியா ஏதாவது கற்றுக்கிறோம். அப்படி நீங்க பௌதிக கணக்கு பாத்தீங்கன்னா சரி இந்த புத்தகத்தோட விலை 300 ரூபாய். நீங்க 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த புத்தகத்துக்கான விலை. இப்படிதான் பௌதிக கணக்குல பார்க்க முடியுமே தவிர ஆன்மீக தரத்துல பார்க்கும்போது பகவத்கீதை ஒருத்தர் தேடி வர்றதுக்கு விலை மதிப்பற்றது, மதிப்பிடவே முடியாது. அப்ப அவங்க பெருமிதம் அடைஞ்சு ஓ கிருஷ்ணா என்னை தேடி பகவத்கீதை அனுப்பிச்சிருக்காரு, என்னை தேடி ஒரு பக்தரை அனுப்பிச்சிருக்கிறாரு, என்னை தேடி ஒரு சாதுவை அனுப்பிச்சிருக்காரு, என்கிட்ட வந்து ஒரு கிருஷ்ண பக்தர் வந்திருக்காரு, இன்னைக்கு நான் பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய பாக்கியம் ஒரு பக்தரை சந்திச்சது, அவர் கையிலிருந்து ஒரு பகவத்கீதை பெற்றுக்கொள்வது, அதற்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். சோ என்கிட்ட ரொம்ப வசதி இல்லையா, சரி அந்த புத்தகம் என்ன விலைங்க அது மட்டுமா கொடுத்தேன். ஆக்சுவலி சொல்ல போனா இந்த புத்தகத்துக்கு விலை கிடையாது, விலை கிடையாது. பகவத்கீதா பாகவதம் வந்து விலை மதிக்கவே முடியாது, ஒப்பற்றது, ஈடு இணையற்றது. சோ ரொம்ப அழகான லீலை பலி மகாராஜோட லீலை. வாமனமூர்த்தி பலி மகாராஜ் நேற்று நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். வேற யாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து பாயிண்டா சொல்ல முடியுமா? யாரா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்படி யாரோ ஒரு அதிசயமான புனித ஆத்மா இருக்காங்களா? ஃப்ரம் த பிகினிங் வகுப்பு தொடங்குனதுல இருந்து இந்த பாயிண்ட் நீங்க சொல்லிட்டே வந்தீங்க, இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டோம், அப்படி யாராவது ஒரு அதிசய பிறவி இருக்காங்களா? ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப், ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லணும். முதல்ல என்ன பாடம்? வாமன லீலையில முதல்ல கத்துக்கொண்ட பாடல். எஸ், பாத்தீங்களா நம்ம எப்படி பாவனம் கேட்கிறோம்னு. இப்படி கேட்டா எப்படி நம்ம நடைமுறையில பயிற்சி பண்ண முடியும்? எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம்? நேற்று கேட்ட வகுப்புலயே இன்னைக்கு ஞாபகம் இல்லைன்னா இதை எப்படி நான் நடைமுறையில பயிற்சி பண்ண முடியும்? எனிவே செகண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? வாமன லீலையில முதல்ல பாடம் பார்க்க போன நேற்றுள்ள வகுப்பை திரும்ப எடுக்கணும் போல, நேற்றுள்ள வகுப்பை திரும்ப எடுக்கணும். சோ வாமன லீலையில முதல் பாடம் பிராமணர்களை அவமதிக்க கூடாது. உயர்ந்த மகாத்மாக்கள், யா கரெக்ட், தேங்க்யூ மாதாஜி. உயர்ந்த மகாத்மாக்கள், பக்தர்கள், சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடிய பிராமணர்கள், தகுதி வாய்ந்த பிராமணர்கள், அவங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, அவங்களை அவமதிக்க கூடாது. இதுதான் முதல் பாடம். எவ்வளவு முக்கியமான பாடத்தை யாருமே சொல்லலையே இல்லையா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். தேவர்கள் ஐஸ்வர்யத்தை இழந்தது பிரகஸ்பதியை அவமதிச்சதுனால். பலி மகாராஜா ஐஸ்வர்யத்தை பெற்றது பிராமணர்களை மகிழ்விச்சதால். சோ பலி ஒரு அசுரனா இருந்தும் பிராமணர்களை மகிழ்விச்சதுனால அவருக்கு 3 உலகம் கிடைச்சது. இந்திராதி தேவர்களா இருந்தும் தெய்வீக குணம் படைச்சவங்களா இருந்தும் அவங்க குருவுக்கு இன்சல்ட் பண்ணதுனால எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. சரி, 2வது பாடம், செகண்ட் லெசன். யாருமே எழுதலன்னு தெரியுது. செகண்ட் லெசன். பகவான் எந்த ரூபத்துல வந்தாலும் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்படி ஒண்ணு நம்ம பேசவே இல்லையே. செகண்ட் லெசன். தேவர்கள் வந்து பகவானை அணுகும் போது வந்து அவங்க வந்து நான் கோலோக வரணும், வைகுண்ட வரணும்னு கேட்டுக்கலாம். ஆனா அவங்க வந்து அதை கேட்கலங்க பிரபு. இல்லையே, இது செகண்ட் லெசன் இல்லையே. இது இடையில எங்கயோ அந்த என்ன சொல்றது, ஒரு எபிசோடு பாதிப்பா இன்டர்வெலுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க. ஒரு சீன்ல இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்து ஓகே கரெக்ட் தான், பட் ஆனா இது செகண்ட் லெசன் இல்ல. செகண்ட் லெசன் இல்ல.
2வது பாடம். நம்மளால முடிஞ்ச தானம் கொடுக்கணும் பிரபுஜி. இல்லையே, இப்படி ஒண்ணு நம்ம பேசலையே நேத்து. நேத்து நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல பிரபுஜி. கரெக்டா, பரவாயில்ல. சோ செகண்ட் லெசன் வந்து அதிதி வந்து திருப்தி இல்ல, அதிதிக்கு வந்து பௌதிக பற்றுதல், தன் பிள்ளைகள் மேல உள்ள பற்றுதலால இவங்க சொர்க்கத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுறாரு. சோ பௌதிக உடைமை, அதுதான் இன்னைக்கு பிரபுபாதா சொல்றாரு. பிரபுபாதா இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல 2 பக்கத்துக்கு 2.5 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. கமெண்ட்ரி பிரபுபாவோட எக்ஸ்பிளனேஷன் வந்து 2.5 பக்கத்துக்கு இருக்கு. அப்ப இந்த 2.5 பக்கத்துலயும் பிரபுபாதா எதை வந்து முக்கியம் மையப்படுத்தி எழுதியிருக்காரு? பௌதிக உடைமைகள் மேல எவ்வளவுக்குள்ள பற்றுதல் கொள்றோமோ அவ்வளவுக்குள்ள எனக்கு வந்து கஷ்டம், துன்பம் தான். ஆன்மீக தன்னுணர்வுல முன்னேற்றம் அடையவே முடியாது. சோ இதனால நேற்றைய படிச்ச செகண்ட் லெசன் இதுதான். அதிதிக்கு வந்து தன் பிள்ளைகள் மேல பற்றுதல், அதனால அந்த ராஜ்யத்தை இழந்துட்டாங்களே. சோ அவங்களுடைய பௌதிக வசதியை மட்டும்தான் அதிதி கருத்தில் கொள்றாங்க, அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை மறந்துட்டாங்க. இதுதான் தேவர்களுக்குள்ள ப்ராப்ளம். சோ 2வது 3வது பாயிண்ட் என்னது? நேற்று படிச்ச 2வது 3வது பாடம், என்னதான் தேவலோகத்துல போனாலும் அங்க நிம்மதியா வாழ முடியாது. அந்த பௌதிக வசதியில் நம்ம ஒரு நாள் எழுந்துதாகணும். பிரபுபாதா அழகா சொன்னார். என்ன சொல்றாரு? கடினமாக உழைத்து சம்பாதித்த பௌதிக உடைமைகளை பகவான் பறித்து கொண்டு, இது இல்ல, பௌதிக உடைமைகள் எவ்வளவு வசீகரமானதாக இருப்பினும் அவை நிரந்தரமான உடைமைகள் அல்ல. எனவே இவற்றை ஒருவன் தன்னிச்சையாக கைவிட வேண்டும். வாலண்டியரா வந்து ரிலீவ் ஆகும். சோ பௌதிக உடைமை எவ்வளவு கவர்ச்சி உள்ளதா இருந்தாலும், அது சொர்க்கலோகம், அங்கீகாரம், ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. பௌதிக உலகனாலே தாமரை இலை தண்ணீர் தான். பிரம்மண்யாதாய கர்மாணி சின்னம் தத்தா கரோதிய லிப்யதே நசபாவேன பத்மபத்ரி பாமஸ். இந்த பௌதிக உலகத்துல எப்படி இருக்கணும்னு கிருஷ்ணா சொல்றேன். தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கு. தாமரை இலையும் தண்ணீரும் ஒட்டவே ஒட்டாது. கமல தலஜல ஜீவன கலமல பஜபு ஹரிபத நீதிரு. சோ இந்த ஜட உலகத்துல வந்து வீடு, நிலம், குழந்தைங்க, சமூகம், சிநேகம், இது எல்லாமே செல்வமாகவே இந்த ஜட உலகில் அதிகமாக வைத்திருப்பவன் தற்காலிகமாக இவற்றை பெற்றுள்ளான். மாயால் உண்டாக்கப்பட்ட இந்த மாயா பொருட்கள் ஒருவன் நிரந்தரமாக பெற்றிருக்க முடியாது. இத்தகையவர் தன்னுணர்வு பாதையில் அதிக குழப்பத்திற்கு ஆளாகிறார். எனவே ஒருவன் குறைவான ஆஸ்தியை மட்டுமே வைத்திருக்க வேண்டும், அல்லது எதையுமே வைத்திருக்க கூடாது. இப்படி எல்லாம் சொன்னா யாரும் வகுப்புக்கே வரமாட்டாங்க. புதுசா உள்ளவங்கிட்ட நீங்க பௌதிக வசதி எல்லாம் ஆசைப்படக்கூடாது, பௌதிக பற்றுதல் கொள்ளக்கூடாது, நீங்க வந்து குறைவாதான் செல்வத்தை வச்சுக்கணும், நிறைவா வச்சுக்க கூடாது, எதுக்கும் இப்படி எல்லாம் சொன்னா, ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆயிடுவாங்க. பட் ஆனா இதுதான் உண்மை. இந்த உண்மைய நம்ம கொஞ்சம் இனிப்பு தடவி கொடுக்கணும், வேற வழி இல்லை. அலோபதி மருந்துக்கும் ஆயுர்வேதா மருந்துக்கும் என்ன வித்தியாசம்? அலோபதி மருந்து கசக்கும், மாத்திரை. ஆயுர்வேதா மருந்து தான். அதுல வெள்ளம் எல்லாம் தடவி தேன் எல்லாம் ஊற்றி அதை இனிப்பா கொடுத்துருவாங்க, அதுவும் மருந்து தான். சோ ஆயுர்வேதா மருந்து மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க, ஹோமியோபதி மருந்து மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க. ஏன்னா அது கசக்கிறது இல்லை. ஆனா அலோபதி மருந்து கசக்குது. ஆனா வேற வழி இல்லைன்னா, சில வியாதி உடனே குணமாகணும்னா அவங்க அலோபதி மருந்துக்கு போறாங்க இல்லையா? சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வியாதி ரொம்ப அதிகமாயிடுச்சு, நீங்க ஆயுர்வேதா மருந்து எடுத்தா கொஞ்சம் நாள் ஆகும், அப்புறம் வந்து நீங்க ஹோமியோபதி எடுத்தாலும் கொஞ்சம் நாள் ஆகும், நீங்க அலோபதி போனா உடனே ஆபரேஷன் எல்லாம் பண்ணிடுவாங்க, வேற வழியே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, தவிர்க்க முடியாத பட்சத்துல ஒருத்தர் அலோபதி ட்ரீட்மெண்ட் போறாங்க. அந்த மாதிரிதான் மருந்து கசக்கதான் செய்யுது, ஆனா சாப்பிட்டாதான் வியாதி குணமாகும். அதனால ஆரம்ப நிலையில் உள்ளவனும் கொஞ்சம் அப்படியே பக்குவமா சொல்லணும். நீங்க எனக்கு வந்து நிறைய பேர் கோயிலுக்கு வர்றது எதுக்காக? இதை வேண்டிதான்.
இந்த பௌதிக உடைமை வேண்டிதான். வீடு, நிலம், குழந்தைங்க, சமூகம், சிநேகம் மற்றும் செல்வம், இதுல ஏதாவது ஒண்ணு அவங்க இழக்கப்படும் போது அவங்க விரக்தி அடைகிறாங்க, இல்ல அவங்க கவலைக்குள்ளாகிறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி என்னால் வீடு கட்ட முடியலையே, கிருஷ்ணா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ஒரு வீடு கட்டணும். நான் இவ்வளவு காலம் வாடகை வீட்டிலே இருக்கேன், எனக்கு ஒரு நிலம் வாங்கணும். நானும் காலகாலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நிலம் வேணும் கிருஷ்ணா, எனக்கு ஒரு நிலம் கொடுங்க. அப்புறம் நான் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கேன், கிருஷ்ணா எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க. அப்புறம் என் சமூகம் என்னை மதிக்க வேண்டும், ஆனா நான் சமுதாயத்துல ஒரு கர்வத்தோட ஒரு கம்பீரமா வாழணும், சமுதாயத்துல ஒரு பெருமிதமா இருக்கணும். அப்புறம் என்னை தேடி நிறைய பேர் வரணும், எனக்கு நிறைய செல்வம் கிடைக்கணும். இதுக்காக தான் பெரும்பாலான மக்கள் கோயிலுக்கு வர்றாங்க. இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி பாருங்க, ஒருத்தர் கோயிலுக்கே வர மாட்டாங்க. ஒருத்தர் கிருஷ்ணாட்ட வரவே மாட்டாங்க, கோயிலுக்கே வர மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் தற்காலிகமான, இதெல்லாமே ஆகியவற்றை இந்த ஜட உலகில் அதிகமாக வைத்திருப்பவர் தற்காலிகமாக இவற்றை பெற்றுள்ளார். இதெல்லாம் டெம்பரவரி தான். நம்ம கஷ்டப்பட்டு லோன் போட்டு எனர்ஜியை போட்டு வீடு கட்டலாம், அரண்மனை மாதிரி வீடு கட்டலாம். ஆனா போகும்போது வீட்டை எடுத்துட்டு போக முடியும். இந்த உடலை விடும்போது இந்த வீட்டை தியாகம் பண்ணிட்டு தான் போகும். இது என் நிலம், நான் வாங்கியிருக்கேன், இந்த நிலத்தை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இந்த வீடு நான் தான் கட்டியிருக்கேன், இது என் மனைவி, என் குடும்பம், என் நண்பர்கள், என் உறவினர்கள், என் செல்வம், இதெல்லாம் இருக்கும். நம்ம இருக்க மாட்டோம். இதெல்லாம் இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். அப்ப அதான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க பேசிட்டு இருக்கும்போது, இந்த எங்க சொத்து இருக்கு இல்லையா, அது பூர்வீக சொத்து, எங்க தாத்தா வாங்கி போட்டாரு, அப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு, அவரு பாதுகாத்தாரு, இப்படி சொல்லலாம் அவங்க. இந்த இங்க இருக்கிற இடத்த வந்து எங்க தாத்தா வாங்கி போட்டாரு, அங்க இருக்கிற இடத்த வந்து எங்க அப்பா வாங்கி போட்டாரு. கடைசியில் அவர் என்ன ஆச்சு, நிலம் அவங்கள வாங்கி போட்டுச்சு. நிலம் என்ன பண்ணுச்சு, அவங்க மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. இடம் இருக்கு, இப்ப யார வாங்கி போட்டிருக்கா, மண்ணுதான் அவங்கள வாங்கி போட்டிருக்கு. வந்த வெளியில எங்க அப்பா இடம் வாங்கியிருக்காரு, அண்ணா நகர்ல எங்க தாத்தா இடம் வாங்கி போட்டாரு, சேப்பாக்கத்துல எங்க சித்தப்பா இடம் வாங்கி வச்சிருக்காரு சொல்லலாம். கடைசியில என்னாச்சு, இந்த இடம் தான் அவங்கள வாங்கி அவங்க இடம் வாங்கினதை நினைச்சிட்டு இருக்கு. சோ இப்படி இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. அது சொர்க்கலோகம் வரைக்கும் போனாலும், நான் சொர்க்கத்துல தேவராஜனுடைய இடத்தை பிடித்து விட்டேன், இந்த பூமியில 100 அஸ்வமேத யஜ்ஞம் பண்றவங்க தேவேந்திரனுடைய பதவி அடையலாம், சொர்க்கத்துல போலாம். ஆனா நிரந்தரம் இல்ல. பலி மகாராஜ் மாதிரி யாராவது வருவாங்க, இல்ல என்னுடைய புண்ணியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப வந்துதான். ஓகே உங்க டைம் முடிச்சுதே இல்லையா. என்ன பண்றாங்க, சிலர் வந்து போகியத்துக்கு போவாங்க, ஒரு வீடு எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு போகியத்துக்கு போறாங்க, லீஸ்க்கு போறாங்க, லீஸ்க்கு எடுக்கிறாங்க. சோ அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க 10 வருஷம். அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே கிளம்புங்க, உங்க டைம் முடிஞ்சதே, கிளம்பலாம். அந்த மாதிரிதான் புண்ணிய காரியத்தை வச்சிருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போகலாம். பலநோக்கு கர்மம், ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டி, ஃப்ரூட்டிவ் ஒர்க்கர்ஸ், பலநோக்கு கர்மி. இந்த மாதிரி புண்ணிய காரியம் செய்யறவங்க அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்காக எங்க போலாம், சொர்க்கத்துக்கு போகலாம். பட் நிரந்தரம் இல்லை, இந்திர பதவி நிரந்தரம் இல்லை. இது அதிதியோடைய நாலேஜ மறைக்குது. ஏன், கஷ்யபரை மாறி தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மாவை கணவராக பெற்றிருந்தும், தேவலோகத்து தேவர்களுக்கு அன்னையாக இருந்தும், தெய்வீக குணம் படைத்திருந்தும் அதிதிக்கு வந்து இதை டாலரேட் பண்ணிக்க முடியும். இதுதான் மாயா சக்திங்கிற பிரபாதம், மாயாவுடைய கவர்ச்சி. சோ மாயா வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதிதி, உன் பிள்ளைங்க செல்வத்தை இழந்துட்டாங்க, இப்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மாயை சொல்லுது. இங்க பிரபா அழகா எழுதியிருக்க. என்ன எழுதியிருக்காரு, இன்னைக்கு இந்த பௌதிகவாதிகள், பலநோக்கு கர்மிகள், புண்ணியவான்கள், இவங்க இந்த பௌதிகத்துல எதை வேணாலும் பெறலாம். ஆனா அதெல்லாம் உடலோடு முடிச்சு போயிடும்.
இந்த உடலை விட உயர்ந்தது இந்த உடலை விட உயர்ந்தது இந்த ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம். ஸ்தூல சரீரத்தை விட உயர்ந்தது சூட்சம சரீரமான மனம். மனதை காட்டிலும் உயர்ந்தது புத்தி. புத்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆத்மா. இதுதான் கிருஷ்ணா சொல்றாரு. இந்திரியாணி பராராகும் இந்திரியப்ப பரமனா மனசஸ்து பராபுத்தே யோ புத்தே பரதர்ஷபா. சோ ஆத்மா மேல அக்கறை கொள்ளலாம், இதுதான் பிரச்சனை. ஆத்மா மேல அக்கறை கொள்ளாம இந்த உடல் மேல மட்டும் அக்கறை கொண்டிருந்தா திருப்தி அடைவாரு, திருப்தி ஆவார், சந்தோஷமா இருக்க முடியாது. வெறுமனே இந்த உடல் மேல மட்டுமே நான் அக்கறை கொண்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடலை சௌகரியமா வச்சுக்கணும், என் குழந்தைகள் சௌகரியமா இருக்கணும், என் கணவர் சௌகரியமா இருக்கணும், என் மனைவி சௌகரியமா இருக்கணும், என் குடும்ப சௌகரியமா இருக்கு. இப்படி குடும்பம், உடல், இந்த கணவனுடைய உடல், மனைவி உடல், பிள்ளைகளோட உடல், பெற்றோர் உடல், இந்த உடல் சார்ந்த இதுதான் தேகாபிமானம். தேகாபிமானம், தேகாபிமானி. சோ இந்த உடல் சார்ந்த பட்டுதல், இந்த உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே கவனிக்கிறது, அது ஒருத்தருக்கு திருப்தி தராது. நீங்க வேணா பிராக்டிக்கலா பாருங்க. பிராக்டிக்கலா நடைமுறையில ஒருத்தரை நீங்க திருப்திப்படுத்தவே முடியாது. என்ன கொடுத்தாலும் திருப்தியாரு. கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்க, கணவன் என்ன சம்பாதிச்சதால் மனைவிக்கு திருப்தி ஆகாது. அதே மாதிரி மனைவி எப்படி சேவை பண்ணாலும் கணவன் திருப்தி ஆகாது. கணவன் மனைவி பெற்றோர்கள் சேர்ந்து என்ன குழந்தைகளை திருப்திப்படுத்தினாலும் குழந்தைகள் திருப்தி ஆகாது. குழந்தைகள் திரும்ப என்ன செஞ்சாலும் பெற்றோர்கள் திருப்தி ஆகிறது இல்லை. அதிருப்தி அதிருப்தி அதிருப்தி. இது உண்மையா இல்லையா? உண்மைதான். பெரும்பாலான வீட்டுல அப்படிதான். என்ன சம்பாரிச்சு நான் உங்களை வாக்கப்பட்ட எனக்கு என்ன கிடைச்சது ஆரம்பிச்சுக்குவாங்க. நீங்க என்ன சம்பாரிச்சு என்னை காப்பாத்திட்டீங்க, நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்க, என்ன உங்களை கல்யாணம் பண்ணி என்ன கிடைச்சது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவார் காலையிலேயே. அவர் என்ன சொல்லுவாரு, உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன், எப்ப நீ வந்தியோ அப்புறதே எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். சரி, அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க, நான் விரும்பினது எங்க அப்பா வாங்கி கொடுக்கல, எனக்கு இது வாங்கி கொடுத்துட்டாரு, நான் அதை கேட்டேன், திருப்தி இல்ல. நான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்னு நினைச்சேன், எனக்கு அது பண்ண முடியல, இது பண்ணிட்டேன், அது போய் இப்படியே அது லைஃப் லாங் அதிருப்தி. அதே மாதிரி இந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறாங்க, அவங்களை திருப்திப்படுத்த முடியல. சோ இப்படி இந்த தேகாபிமானம் அடிப்படையா இருக்கிறதுனால இங்க அதிருப்தி தான். அதிருப்தி தான் காரணம். என்னது? இந்த உடலை மட்டுமே திருப்திப்படுத்தணும்னு பாக்குறேன். சோ அதிதிக்கு இந்த அறியாமை தான் அந்த பௌதிக வசதியை தன் பிள்ளைகளை இழந்துட்டாங்க அப்படின்னு அந்த தேவருடைய உடலை மட்டுமே வைத்துக் கொண்டு கவலைப்பட்டிருக்காங்க. அவங்க ராஜ்யத்தை விட்டாங்களே, என்ன பண்றாங்களோ, எங்க சாப்பிடுறாங்களோ, எங்க தூங்குறாங்களோ, அவங்க நல்லா வசதியா வாழ்ந்தாங்களே. டைம், காலம், காலம் ஒரு நாள் அரசனையும் ஆண்டியாக்கும், ஆண்டியும் அரசனாக்கும். அவன் கர்மாப்படி. ஒருத்தருடைய கர்மாப்படி, கர்மா அப்படி இருக்கும்னா, ஒருத்தருடைய கர்மா அப்படி இருக்கும்னா அரசன் ஆண்டியாவான், ஆண்டி அரசனாவான். இப்ப இங்கேயே பாருங்க, பலி மகாராஜா 3 உலக சக்கரவர்த்தி ஆனாரு, தேவர்கள் ஐஸ்வர்யத்தை இழந்துட்டாங்க. தேவர்கள் தான் தேவலோகத்தை ஆண்டு வந்தாங்க. ஆனா ஆல் ஆஃப் சடன் என்ன ஆயிடுச்சு, பலி மகாராஜா அந்த இடத்துக்கு வந்து. இதுதான் ஜட இயற்கை, இதுதான் காலச்சக்கரம், டைம். சோ டைம் வரும்போது எல்லாம் மாறும். அரசன் ஆண்டியாவான், ஆண்டியும் அரசனாவான். சோ இது 2வது பாடம், 2, 3. 2வது 3வது பாடம் நேற்று படிச்சது அதிதிக்கு தேவையில்லாத கவலை. இதுதான் அதிதி யாரு உதாரணமா காமிக்கிறாங்க இங்க. யாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அதிதி? நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான். நம்ம தான் தேவையில்லாதக்கெல்லாம் கொலைப்பட்டு இருக்கோம். நம்ம தான் தேவை. ஏன் நமக்கு தேவையில்லாத கவலை? ஏன்னா கிருஷ்ணரை பூர்ணமா சரணடையல. எனக்கு கிருஷ்ணா மேல முழு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. கிருஷ்ணாவை முழுமையா சரணடைஞ்சிருந்தா இந்த அதிருப்திக்கும் கவலைக்கும் அவசியமே இல்லை. நாசோஷதி ந காங்க்ஷதி பிரம்மபூத பிரசான ஆத்மா நாசோஷதி ந காங்க்ஷதி. தன்னை உணர்ந்த ஆத்மா எதுக்காகவும் கவலைப்படுறது இல்லை, எதுக்காகவும் ஏக்கப்படுறது இல்லை. இப்ப நாம ஏன் கவலைப்படுறோம், ஏக்கப்படுறோம்? ஏன்னா நம்ம பிரம்மபூத நிலையில் இல்ல, நாம ஜீவபூத நிலையில இருக்கோம். ஜீவபூதா, நான் இந்த உடல் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன்
தேவையில்லாத கவலைப்படுகிறார். அதான் கிருஷ்ணர் கண்டிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாடமே பகவத்கீதா. அங்க பொருளுள்ள ப்ரோப்பா அழகா சொன்னார். பகவத்கீதா இந்த ஞானத்தை தான் கொடுக்குது. சோ பகவத்கீதை டீச்சிங் பண்ணுது, பாகவதம் பிராக்டிகலா காமிக்குது. சோ பாத்தீங்களா, பகவத்கீதா பாகவதம் கண்டினியூட்டி, தொடர்ச்சி இருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணா ஆத்மா பற்றி அறிவு கொடுக்கிறாரு, பாகவதத்துல அந்த தளத்தில் எப்படி செயல்படுறதுன்னு காமிச்சு கொடுக்கிறாரு. அதான் பியூட்டி, அதான் அழகு. சோ பகவத்கீதை கிருஷ்ணா சொல்றாரு, இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுறேன், தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா பேசினது இதுதான். இல்ல இல்ல அர்ஜுனன்ட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது அசோஷான அனசோஷத்துவம் பிரக்ஞாவாதாம்ச பாஷிச்சே கதாசூல கதாசூம்ச நானு சோசந்தி பண்டிதா. அர்ஜுனா, என்ன பெரிய பண்டிதன் மாதிரி பேசின, வேதத்துல அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லிருக்கலாம் பேசின, சீட பரம்புல இருந்து கேட்ட எல்லாம் பேசின, ஆனா நான் என்ன ஒரு பெரிய புத்திசாலி நினைச்சா நீ முட்டாளா இருக்கேன்னு. சோ ஆன்மீக குரு முதல்ல சீடனை கண்டிக்கணும். ஆன்மீக குரு போய் சீடனை முகஸ்துதி பண்ணக்கூடாது. ஓ நீங்க என்ன மெயின்டைன் பண்றீங்க, நீங்க பெரிய செல்வந்தரா இருக்கீங்க, எனக்கு வசதியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, நான் பிரயாணம் செய்யறதுக்கு கார் கொடுக்குறீங்க, எனக்கு தங்கறதுக்கு ஒரு அழகான வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் இல்ல. ஆன்மீக குரு இந்த பௌதிக சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக இல்ல. சோ ஒரு சீடர் என்ன வேணாலும் குருவுக்கு அர்ப்பணிக்கலாம், ஆனா குரு முதல்ல அவனை கண்டிக்கணும், நீ முட்டாள், ஏன்னா இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதுதான் சாணக்கியர் சொன்னார். சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியா, சந்திரகுப்தா எல்லாமே சாணக்கியருக்கு கொடுக்க தயாரா இருந்தார். ஆனா சாணக்கியர் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இது எதுவுமே நிரந்தரம் அவருக்கு தெரியும். இந்த மாயா என்ன கவர்ந்துரும், அதனால நான் கிருஷ்ணாட்ட போக முடியாது. சோ நான் என் டியூட்டி மட்டும் தான் பண்ணேன். நான் அந்த மன்னனை வழி நடத்தினேன், என்னுடைய வேலை முடிஞ்சது. இனி அவன் அந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டியது அவனுடைய வேலை. சோ அதனால இந்த பௌதிக உடைமை இதெல்லாம் கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுனால சிலர் கஷ்டப்பட்டு கிடைக்குது. ரெண்டு விஷயம் இருக்கு, இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. சிலருக்கு பௌதிக உடைமைகள் கஷ்டப்பட்டு கிடைக்குது, கடினமா உழைச்சு வாழ்க்கையில போராடி, வீடு நிலம், ஒரு நிலம் வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க இல்லையா பிரபு, நீங்க பாகவதத்தை சொல்றீங்க, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. நீங்க இந்த நிலம் வாங்கின எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த வீடு வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா? கேட்கலாம், ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். பிரபு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, இது மேல பட்டுதல் வைக்காதீங்க, இதை துறக்க தயாரா இருக்கணும்னு. ஆனா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த நிலம் வாங்கின எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த வீடு கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டேன், கல்யாணம் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டேன், குழந்தைகள் பெற்றுக்கொள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் என்னை தேடி எப்போ வந்தாங்க, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அப்புறம் எனக்கு செல்வம், இந்த செல்வம் சேர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆகியவற்றை இந்த ஜட உலகில் அதிகமாக வைத்திருப்பவர் தற்காலிகமாகவே இவற்றை பெற்றுள்ளார். இதெல்லாம் டெம்பரவரி தான் சொல்றீங்க. சரி, அதுக்கப்புறம் மாயையால் உண்டாக்கப்பட்ட இந்த மாயா பொருட்களை ஒருவரால் நிரந்தரமாக பெற்றிருக்க முடியாது. இது ஏற்றுக்க கஷ்டமா தான் இருக்கு. இத்தகைய தன்னுணர்வு பாதையில் அதிக இத்தகையவர் தன்னுணர்வு பாதையில் அதிக குழப்பத்துக்கு ஆளாகிறார். எனவே ஒருவன் குறைவான ஆஸ்தியை மட்டுமே வைத்திருக்க வேண்டும், அல்லது எதையுமே வைத்திருக்க கூடாது. பகவானின் பக்தி தொண்டின் மூலமாக அதிகமான ஆன்மீக முன்னேற்றங்களை ஒருவன் அடையும் பொழுது பௌதிகமாயின் பற்றிலிருந்து அவன் விடுபட்டு விடுகிறார். அப்போ வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவை. அதனால இங்க ஓகே சரி, நான் எனக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டேன், ஒரு இடம் வாங்கின, வீடு கட்டினேன், ஓகே எனக்கு தேவை இருந்தது, நல்ல விஷயம் தான், பரவாயில்ல. அப்போ அந்த வீட்டுல கிருஷ்ணருக்கு அழகான ஒரு பூஜை மண்டபம் அமைக்கணும். அந்த வீடு எங்க குருமராஜ் சொல்லுவாரு, அது ஸ்ரத்தா குடீர், நம்பிக்கைக்கு ஆன இடமா இருக்கணும். என்ன நம்பிக்கைக்கான இடம்? அந்த வீட்டுல வரவங்களுக்கு கிருஷ்ணா மேல நம்பிக்கை வரணும், கிருஷ்ண உணர்வு கிடைக்கணும். ஓகே, நீங்க எதையும் துறக்க வேண்டாம், எல்லாம் தெரியுது, தற்காலிகமானி தான். சரி, நீங்க சொல்றதுல கரெக்ட் பிரபு, நீங்க சொல்றதுல கரெக்ட், இங்க பிரபுபார் சொல்றதுல சரிதான்.
நீங்க இது வந்து என்னுடைய சொந்த கருத்து அல்ல. இங்க பிரபுபார் சொன்னதை நம்ம திரும்ப சொல்றோம். பிரபுபாரும் சொந்த கருத்து இல்ல, அவர் சாஸ்திரத்தில் உள்ள அனுபவத்தை சொல்றாரு. தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க பிரபுபா ஷேர் பண்றாரு, அந்த அனுபவத்தை சொல்றாரு. சோ பிரபுபா என்ன சொல்றாரு, இதெல்லாம் அதிகமா வச்சிருக்கிறது தெரியுது அவங்களுக்கு தற்காலிகமானது. இது வந்து தற்காலிகம் தான் இல்லையா? வீடு கட்டுறவங்க எல்லாமே தெரியும் இந்த வீடு தற்காலிகம் தான் இல்லையா? ஒரு வீடு 50 வருஷம் இல்ல 100 வருஷம், அதுக்கப்புறம் திரும்பி அது போயிடும். திரும்பி வேற ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், திரும்பி கட்டணும். நிலம் கூட நிரந்தரம்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு பூகம்பம் வந்ததுன்னா என் நிலம் நிலத்தோடு நிலமா போச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சிலருக்கு நிலம் இருக்கு, அதுல அரசாங்கம் என்ன பண்றாங்க, நாங்க ரோடு போடுறோம்னு சொல்லி அந்த நிலத்தை எடுத்துக்கிறாங்க. கஷ்டப்பட்டு இடம் வாங்கி போட்டாங்க, அரசாங்கம் வந்து இங்க ஹைவே வரப்போகுது, இந்த வழி 8 வழிச்சாலை வரப்போகுது, இந்த இடத்துல நீங்க வீடு கட்ட முடியாது. ஐயோ நான் கஷ்டப்பட்டு இடம் வாங்கி போட்டனே, இங்க இப்ப ரோடு போடுறேன்னு சொல்றாங்களே. பாருங்க, நிரந்தரம் இல்ல. நீங்க எதுவுமே சொந்தம் கொண்டாடவே முடியாது. அதனால சிலர் கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுனால, கஷ்டப்பட்டு அடையிறதுனால அவங்கனால இது இது இவ்வளவு மதிப்பு உள்ளத, இவ்வளவு என்னுடைய உழைப்பு, என் உழைப்பினால கிடைச்சதை நான் எப்படி நான் விட்டுற முடியும்? ஆனாலும் விட்டுதான் ஆகணும். எப்படி நிரந்தரமா வச்சுக்க முடியும்? நிரந்தரமா இருக்காது. இதுதான் உண்மை. சோ ஒரு சிலருக்கு கஷ்டப்பட்டு கிடைக்குது, ஒரு சிலருக்கு வந்து அப்படியே அதிர்ஷ்டத்தினால கிடைக்குது. அதிர்ஷ்டத்தினால கிடைக்குது. பிறக்கும் போதே செல்வந்தர் குடும்பத்துல பிறக்கிறாங்க, இல்ல ஈஸியா அதிர்ஷ்டத்துல எல்லாம் கிடைச்சிருக்கு. இடம் வச்சிருக்காங்க, வீடுக்கு சொந்த வீடு இருக்கும். சிலர் வந்து சொந்த வீட்டுல சொந்த இடம் இருக்கிற ஒரு குடும்பத்திலே பிறந்திருப்பாங்க. சோ என்னுடைய பூர்வீக சொத்து, தாத்தா பாட்டாவுடைய சொத்து, பாட்டம் பூட்டெல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அதுவும் நிரந்தரமா? அதுவும் நிரந்தரம் இல்லை. அப்போ எனக்கு ஈஸியா கிடைச்சாலும் நிரந்தரம் இல்ல, கஷ்டப்பட்டு கிடைச்சாலும் நிரந்தரம் இல்ல. ரெண்டுமே நான் தக்க வச்சுக்க முடியாது. என்ன ஆகும்? சரி, ஓகே, நான் வந்து பிறக்கும் போது ஒரு செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தேன். அப்படி நான் செல்வந்தர் குடும்பத்துல பிறக்கும்போது அங்கேயும் பிரச்சனை. ஏன்னா எல்லாரும் பங்கு கேட்கிறாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இதை எப்படி நீ மட்டும் உரிமை கொண்டாடலாம்? இது நம்ம தாத்தாவுடைய சொத்து, நீ என்ன சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சியா? இது நீ வாங்கி போட்டதா? அதனால எங்களுக்கு பங்கு வேணும். நிம்மதி இல்ல, அதிருப்தி, அனுபவிக்க முடியல. இந்த ப்ராப்ளம் சொர்க்கம் வரைக்கும் சொர்க்கம் வரைக்கும். சொர்க்கமும் சொந்தம் நிரந்தரம் இல்ல. அப்போ ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த ஜட உலகத்துல 14 லோகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் போன நிரந்தரம் இல்லை. அதனாலதான் இங்க பிரபு அழகா சொல்லியிருக்காரு. சரி, அது லாஸ்டா நம்ம டிஸ்கஸ். சோ 2வது 3வது பாயிண்ட் வந்து அதிதியுடைய தேவையில்லாத கவலை, unnecessary worry. தேவையில்லாத கவலை, தன் பிள்ளைகள் மேல ஒரு பற்றுதல், இந்த பௌதிக உலகம், இந்த பௌதிக உலக வசதி, இதெல்லாம் வந்து தக்க வச்சுக்க முடியாது. இது என்னைக்கா இருந்தாலும் ஒரு கையை விட்டு போகும். சில நேரம் வெற்றி நமக்கு பார்க்கலாம், சில நேரம் இந்த ரியலைசேஷன் பலிமகாராஜ் சொன்னார். பலிமகாராஜ் வந்து ரியலைசேஷன், அவருக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. பலிமகாராஜ் என்ன சொல்றாரு, அசுரர்களை பார்த்து, இந்த வெற்றி தோல்வி சகஜம். முதல்ல தேவர்கள் வெற்றி பெற்றாங்க, அப்புறம் நாம வெற்றி பெற்றோம். முதல்ல நாம தோத்து போனோம், இப்ப தேவர்கள் தோத்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நாம தோத்து போனோம். இதுதான் வாழ்க்கை. இந்த இரட்டிப்பு தன்மைகள் மாறி மாறி வரும். சீதோஷன் சுகுதுக்கதா, திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது, பகலெல்லாம் வெயில் அடிக்குது, ராத்திரி ஆனா குளிர். திடீர்னு மழை பெய்யுது, இல்லாட்டி மழையே பெய்ய மாட்டேங்குது. அப்போ இந்த சீதோஷத்தினால் வரக்கூடிய சுக துக்கத்தை நம்ம பொறுத்துக்கிறோம். அதே மாதிரிதான் பலி மகாராஜ் சொல்றாரு, ஓ அசுரர்களே, பொறுமை காற்றுங்கள். இன்றைக்கு வெற்றி அவங்க பக்கம், அதனால நீங்க சண்டைக்கு போக வேண்டாம். இதுதான் பலியோட ரிலேஷன். அவர் இப்ப உணர்றாரு. பலி மகாராஜ் உணர்ந்து பேசுறாரு, அனுபவத்துல பேசுறாரு. சரி, 3வது பாடம் என்ன? 4வது பாடம் என்ன? சொல்லிட்டோம். அப்புறம் பெயர், புகழ், ஸ்வர்கலோக வசதி, அது சொல்லியாச்சு. அப்புறம் அமைதியான வாழ்க்கைக்கு குழப்ப நிலையில் இருந்து அறியாமையில் இருந்து விடுபட ஆன்மீக குறித்தை. சோ 4வது பாடம் நம்ம கத்துக்கிட்டது, அதிதியை வந்து தன் கணவர் கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்துறாரு. சோ அதிதியுடைய கணவர்
கஷ்யபர் அவரு பொய் கருவம் கொள்ளாம, ஓ அதிதி என்கிட்ட சரணடைஞ்சிருக்கா, இவன் என் மனைவி, நான் என்னுடைய துன்பத்தை போக்கி விடுவேன், நான் என் குழந்தைகளுக்கு சொர்க்கத்தை மீட்டுக் கொடுத்து விடுவேன், என் தப வலிமையால இந்த சொர்க்கலோகத்தை வந்து தேவர்களுக்கு பெற்று, இந்த மாதிரி வீண் முயற்சி செய்யவே இல்லை கஷ்யபர். இதுதான் கஷ்யபர் தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கான அடையாளம். அதே போலதான் ஒரு ஆன்மீக குருவானவர் சீடர்களை வந்து நான் அது பண்ணிடுவேன், நான் இது பண்ணிடுவேன்னு வந்து அவங்கள்ட்ட வந்து பொய் பிரச்சாரம் பண்றது, பொய்யா கர்வத்தினால, ஓ சீடர்களே நீங்க என்ன சரணடிச்சிட்டீங்க, அதனால உங்க கஷ்டங்களை நான் போக்கிடுவேன், உங்க துன்பத்தை நான் போக்கிடுவேன், இது முட்டாள்தனம். இததான் விஸ்வாமித்திரர் பண்ணார். விஸ்வாமித்ரா திரிசங்குக்கு வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு விஸ்வாமித்திரர் தன் சக்தியை பூரா பயன்படுத்தினார். திரிசங்கு என்ன ஆசைப்பட்டாரு, இந்த உடலோடைய சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா திரிசங்கு ரொம்ப அழகா இருக்கு, நல்ல ஹேண்ட்ஸம், ரொம்ப ஹேண்ட்ஸம் பாடி, ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான சரீரம் திரிசங்குக்கு. அதனால வீண் கர்வம் கொண்ட திரிசங்கு நான் சொர்க்கத்துக்கு இந்த உடலோட போகணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ வசிஷ்டர் போனாரு. வசிஷ்டர் சொன்னாரு, இது என்னால முடியாது, நீ வீணா இந்த முயற்சியை கைவிடு. பாருங்க, வசிஷ்டர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. வசிஷ்டர் சொன்னாரு, அது என்னால முடியாது, நீ இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போக முடியாது, அதனால திரிசங்கு இந்த முயற்சியை கைவிட்டுருன்னு. ஆனா திரிசங்கு என்ன பண்ணாரு, இந்த வசிஷ்டர் மேல விஸ்வாமித்திரருக்கு ஒரு பொறாமை உண்டு, அதனால விஸ்வாமித்திர போவோம், அவர் அமைச்சிடறாரா பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் கேள்விப்பட்டாரு, வசிஷ்டரால பண்ண முடியாது, நான் பண்ணணும், இதுதான் பொய்யாங்க. சோ விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறாரு, ஓகே வசிஷ்டரால திரிசங்கு உன்னை இந்த சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது, வசிஷ்டரால உன்னை இதே உடலோட சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியல, வசிஷ்டர் வேணா அதுல தோத்து போயிருக்கலாம், நான் அனுப்புறேன், என்னால முடியும் அப்படின்னு முயற்சி பண்றாரு விஸ்வாமித்திரர். தன் ஒட்டுமொத்த தவ வலிமையை வச்சு திரிசங்கு அனுப்புறாரு. ஆனா இந்திரன் சொல்றாரு, முடியாது, இந்த சரீரத்தோட நீ தேவலோகத்துக்கு வர முடியாது, நீ இன்னொரு சரீரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓ திரிசங்கு, முயற்சியை கைவிடு, இந்த சரீரத்தோட நீ வந்து சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது, அதற்கான சரீரம் வேணும் அப்படின்னு துரத்தி விட்டாரு. இந்திரா வந்து திரிசங்குவை துரத்தி விட்டாரு. ஆனா திரும்பி முயற்சி பண்றாரு. 2-3 முறை முயற்சி பண்ணும்போது இந்திரனுக்கு கோபம் வந்துச்சு. இவனுக்கு என்ன ஒரு அகங்காரம் இருந்தா, இந்த உடல் அழகா இருக்க போய் தானே இவன் முயற்சி பண்றான், இவன் உடல் அசிங்கமா போட்டுன்னு சமைச்சிட்டாரு. திரிசங்கு வந்து அடிக்கடி முயற்சி பண்றான், இந்த உடலுடைய சொர்க்கத்துக்கு வரணும். இதுதான் அசுர மென்டாலிட்டி. ராவணன் கூட அப்படிதான் முயற்சி பண்ணான், இதே உடலோட சொர்க்கத்துக்கு போகணும், இங்க இருந்து படிக்கட்டு வச்சு போகணும். இந்திரனுக்கு கோவம் வந்தது, சபிச்சிட்டாரு, ஏ திரிசங்கு, நீ அழகா இருக்கிற கர்வத்துலதான் நீ பண்ற, உன் உடல் அலங்கோலமா போச்சு, உன் உடல் அசிங்கமாகுது. திரிசங்குடைய உடல் கோரமா போச்சு, கோரமான விகாரமான ரூபம். விஸ்வாமித்திரர் ஓடி வந்தாரு, ஐயா இப்படி ஆகி போச்சு, பேசாம இருந்துக்கலாம். விஸ்வாமித்திரர் தோத்து போய் கடைசியில விஸ்வாமித்திரர் என்ன ரியலைசேஷன் வந்தது, நான் இவரை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறத விட இவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றது பெஸ்ட் அப்படின்னு விஸ்வாமித்திரர் கடைசியில பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அவர் பகவானுடைய உலகத்துக்கு அனுப்புறது ட்ரை. ஓகே, அதனால கஷ்யபருக்கு வீண் கர்வம் கிடையாது. கஷ்யபருக்கு வந்து வீண் கர்வம் இல்ல, என் மனைவியை நான் சந்தோஷப்படுத்திடுவேன், என் பிள்ளைகளோட இழந்த செல்வத்தை நான் வீட்டுக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற கர்வம் இல்லை. கஷ்யபர் வந்து ரொம்ப புத்திசாலியான கணவர். கஷ்யபர் வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. கஷ்யபர் பகவானை பக்தரா இருந்தனால கஷ்யபர் சொன்னாங்க, நீ என்னை வழிபடுறதை விட பகவானை வழிபடு, நீ என்ன சன்னதியை விட பகவானை சன்னடி, அந்த பகவான் தான் உனக்கு உதவி செய்வார், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் எல்லாம் பண்ண முடியும், நான் என்ன பண்றேன், நான் ஒரு சாதாரண ஜீவாத்மா. ஓகே, அடுத்தது 5வது பாயிண்ட். சோ கஷ்யபர் வந்து எந்த மாதிரி பகவானை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறாரு. சோ ஒரு குரு வந்து சீடரை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறாரு. சோ குருவுடைய டியூட்டி என்னது, தன் சீடர்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறாரு. ஆன்மீக குருவுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செய்வதால அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது அந்த இலக்கு அடையப்படும். அதிதி வந்து கஷ்யபர் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பயோவரதா விரதம் இருந்ததுனால அவங்களால பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடிஞ்சது. பகவானே அவங்க குழந்தைய அவரை சம்மதிச்சாரு, அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறேன்னு சொன்னாரு. இப்படிதான் வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வு கிருஷ்ண உணர்வு தான்.
இதுதான் உண்மையான ஆன்மீக குரு சொல்லி தருவார். ஒரு உண்மையான ஆன்மீக குரு தன் சீடர்கிட்ட ஒரு பிரச்சனையை நான் தீர்த்துருவேன், நான் சொல்றதை நீ கேளு அப்படிலாம் சொல்லி அவர் வந்து பொய் போலித்தனமான ஒரு முயற்சி பண்றது இல்ல. வீண் அகந்தையும் கர்வம் கொண்டு விஸ்வாமித்திரர் போல அவரு உன் பிரச்சனை நான் பௌதிக பிரச்சனை நான் தீர்த்துருவேன், நீ இந்த யோகா பண்ணு அந்த கிரியா பண்ணு, இல்ல நான் என் தப வலிமையால நோ நோ. ஒரு உண்மையான ஆன்மீக குரு என்ன பண்றாரு, தன் சீடர்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறாரு. கிருஷ்ணாட்ட சொன்ன நீங்க கிருஷ்ணர் தான் உங்களுக்கு உங்களை விடுவிக்க முடியும், கிருஷ்ணா தான் உங்களை காப்பாற்ற முடியும். சோ இதான் உண்மையான ஆன்மீக குரு. சோ கஷ்யபர் தன் மனைவியை பக்தி தொண்டில் ஈடுபடுத்தினாங்க. அதே மாதிரி ஒரு உண்மையான ஆன்மீக குரு தன் சீடர்களை பக்தி தொண்டில் ஈடுபடுத்துறாரு. அப்படி குருவுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செய்யறவங்க அதிதி எந்த ஒரு பலன் அடைச்சாங்களோ அதே நற்பயன் அடைவாங்க அப்படின்னு பிரபாசம். நம்ம கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்க்க முடியும், கிருஷ்ணாவுடைய கருணையை உணர முடியும், கிருஷ்ணாட்ட திரும்ப போக முடியும். எஸ், ஓகே. அடுத்து என்ன பாயிண்ட், அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும்? தானம் குரு ஒரு குட்ட பெறதுக்கு முன்னால அவரை இது பேசிட்டோம். 6வது பாயிண்ட் வந்து தானம் வழங்குறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள வந்து நம்ம குளோரிஃபை பண்ணணும், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும், அவங்கள புகழ்ந்து பாடணும். அதுக்கப்புறம் இதுதான் வழக்கம். ஒரு மன்னருடைய சபையில ஒரு பிராமணர் வந்தாருன்னா முதல்ல மன்னருடைய தெய்வீகமான குணங்களை புகழ்ந்து பாடுவாங்க. இது உண்மை, இது பொய் இல்லை. இது எப்பன்னா இதே ஸ்ரீமத் பாகவதத்துல 1ஆம் ஸ்கந்தத்துல இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல 1ஆம் ஸ்கந்தம் 19 சாப்டர் பஞ்சித் மகாராஜ் எங்க போனாலும் அவங்க புகழ் பாடுறாங்க, அவங்க முன்னோர்களான பாண்டவரின் புகழ் பாடுறாங்க, யுதிஷ்டிர மகாராஜுடைய புகழ் பாடுறாங்க, பரிசித்துடைய புகழ் பாடுறாங்க. அந்த புகழ் வந்து முகஸ்துதி அல்ல, உண்மையாலுமே அந்த புகழுக்கு தகுதி வாய்ந்தவங்க தான். பாண்டவர்கள் கிருஷ்ணனுடைய கருணை எப்படி பெற்றிருந்தாங்க, பரிசித் மகாராஜா கிருஷ்ணனுடைய கருணை எப்படி பெற்றிருந்தாங்கன்னு வழிநெடுக அங்க இருக்கிற பிராமணர்கள், விப்ரர்கள் இவங்கெல்லாம் பரிசித் மகாராஜா புகழ்ந்து பாடுறாங்க. பரிசித் உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்குறாரு. இது சன்மானத்தை எதிர்பார்த்து பாடியது அல்ல, இது போலித்தனமான முகஸ்துதி அல்ல, உண்மைதான். உண்மை அதே மாதிரிதான் நம்ம ஒத்துட்டு யாசகம் பெறதுக்கு முன்னாடி உண்மையாலுமே இவங்க நல்லது பண்றவங்க அப்படின்னு சொல்றோம், சும்மா முகஸ்துதிக்காக பண்ணணும். சரி, அடுத்தது எஸ், அது படிச்சோம். பலி மகாராஜா வந்து தன் குருவை நிராகரிக்கிறார். ஏன்னா குரு வந்து கிருஷ்ண பக்திக்கு எதிரா இருக்காரு, சாஸ்திரத்துக்கு எதிரா. ஒரு ஆன்மீக குருவானவர் அல்லது ஒரு குருவானவர் சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படும் போதோ அல்லது கிருஷ்ண உணர்வுக்கு எதிராக செயல்படும் போதோ அவரை நிராகரிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். சோ தன் குருவுடைய கட்டளை மீறி பலி மகாராஜ் தானம் கொடுத்தார். அப்புறம் எஸ், ஈசாவாசமிதம் சர்வம், அனைத்தும் பகவானுடையது, அனைத்தும் பகவானுடையது, இங்க எதுவுமே நம்மளது இல்ல. இது வந்து பலியோடைய மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க. பலி என்ன தானம் பண்ணிட்டாரு, இங்க காணக்கூடியது எல்லாமே பகவானுடையது தானே. இந்த சரீரம் ஜட இயற்கை கொடுத்தது, இந்த ஆன்மா கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி, இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி, இந்த ஜட உடல் கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி. என்னுடைய ஜட உடல் கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி, இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி, ஆத்மா கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி. அப்ப இங்க எது என்னுடையது? இங்க எதுவுமே என்னுடையது அல்ல, எல்லாமே கிருஷ்ணனுடையது, எல்லாமே கிருஷ்ணனுடையது. சோ இங்க ரோபார் பொருள் அழகா சொல்லியிருந்தாரு. சொர்க்கத்தை போய் பலி இருக்க ஆசைப்பட்டாரு, ஆனா பலி மகாராஜ பகவான் ஆட்கொண்டு விட்டார். இப்போ பலி சரணாகதி பண்ணாரு. அதனாலதான் இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ரோபார் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண எடுத்தோம், பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? என்ன பாயிண்ட்னா, கடினமா உழைத்து சம்பாதித்த பௌதிக உடைமைகளை பகவான் பறித்து கொண்டு நித்திய வாழ்வு, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை வழங்கக்கூடிய பக்தி தொண்டை பக்தனுக்கு வழங்குகிறார். அவ்வாறு பகவானால் பறிக்கப்படுவதை தூய பக்தருக்கு அவர் அளிக்கும் விசேஷமான சலுகை என்று கருத வேண்டும். ஸ்பெஷல் மர்சி, கிருபாசித்தா. சோ இங்க பகவானுடைய கருணை என்னது? பலி மகாராஜ் இருந்து 3 உலகத்தையும் பகவான் எடுத்துக்கிட்டாரு. ஆனா என்ன கொடுத்தாரு அவருக்கு? தூய பக்தி தொண்டு கொடுத்துட்டாரு.
மேலும் புரோபாரிக்கு என்ன சொல்றாருன்னா வைகுண்ட லோகத்துல வசதி கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. பலி மகாராஜா தாம் செய்த மிகப்பெரிய பௌதிக தியாகத்திற்கு பதிலாக பகவான் உன்னதமான ஆதரவை பெற்றார். பலி மகாராஜா அப்ப பாருங்க, இதுல இன்னைக்கு ஸ்பெஷல் பாயிண்ட். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யார் ஒருத்தரு பகவானுக்காக பௌதிகத்தை துறக்க தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு பகவானுடைய உன்னதமான ஆதரவு கிடைக்குது. பகவானுக்காக பௌதிகத்தை துறக்க தயாரா இருந்தா அவங்களுக்கு பகவானுடைய உன்னதமான ஆதரவு. இதோட ரிசல்ட் என்னாச்சு? இதோட விளைவு, இதனால் முன்பிருந்ததை விட அதிகமான வசதி கொண்ட ஒரு இடத்தை வைகுண்ட லோகத்தில் அவரால் பெற முடிந்தது. அப்ப சுதலா பிளான்ட் இஸ் ஈக்குவல் டு வைகுண்ட லோகம். வைகுந்த லோகம் அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்திருக்காரு பகவான். ஏன்னா பகவானுடைய லோகம் வைகுந்தா. வைகுந்தா என்னது? வைகுந்தா என்னது? யாருக்கு தெரியும் வைகுந்தா என்னது? துன்பமே இல்லாத விஷ்ணு இருக்கிற இடம் பிரபு. துன்பமே இல்லாத இடம் வைகுந்தா. குந்தா மீன்ஸ் மிசரி. குந்தானா துன்பம், வைகுந்தானா துன்பமே கிடையாது. சோ பலி மகாராஜாவுக்கு துன்பமற்ற ஒரு உலகம். ஆனா இந்த ஜட உலகத்துல எங்க போனாலும் துன்பம். இந்த ஜட உலகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் துன்பம் தான். ஆனா பகவான் என்ன பண்ணிருக்காரு? பலி மகாராஜா பகவானுக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சதுனால பகவான் அவருக்கு என்ன கொடுத்துட்டாரு? துன்பம் இல்லாத வைகுண்ட லோகத்தை கொடுத்திருக்காரு. அப்படின்னா சுதலா பிளான்ட் பகவான் பலி மகாராஜ் கொடுத்திருக்காருன்னா அந்த சுதலா பிளான்ட் வைகுந்தத்துக்கு நிகர ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. வைகுந்தத்துல எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியுமோ, எப்படிலாம் ஆனந்தம் அனுபவிக்க முடியுமோ, எப்படிலாம் ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்குமோ, அத்தகு ஒரு வாய்ப்பு பகவான் பலி மகாராஜ் கொடுத்திருக்காரு. இந்த வசதிகள் யாரு? பகவான் கொடுத்தது. பகவான் கொடுத்த வசதி நித்தியமான இன்பம் அளிப்பையாகும். எனவே அவர் பௌதிக பலத்தால் அவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த சொர்க்கலோக ராஜ்யத்தை தியாகம் செய்து விட்டதால் அவர் சிறிதும் இழந்தவராகி விடவில்லை. சோ நாம பகவானுக்காக, இந்த அடுத்த பாயிண்ட், 2வது பாயிண்ட், நாம் பகவானுக்காக எதையேனும் தியாகம் செய்தோமே ஆனால் நாம் எதையுமே இழக்க போறதில்ல. மாறாக இரட்டிப்பு நன்மை உண்டு. டபுள் பெனிஃபிட். சோ இங்க பலி மகாராஜா பகவானுக்காக 3 லோகத்தை விட்டு கொடுத்ததுனால, பகவானுக்காக 3 லோகத்தை தானம் செஞ்சதுனால, சோ பலி மகாராஜா எதிர்பார்க்காத அளவுக்கு பகவான் நன்மை பண்ணிட்டார். பலியை எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்படி ஒரு நன்மை பகவான் செய்ய போறார். பக்தனுக்கு தெரியாது. பக்தன் பகவானுக்காக ஏதாவது தியாகம் செய்யும் போது அந்த பக்தன் எதிர்பார்ப்பதை விட பன்மடங்கு பகவான் நன்மை செஞ்சிருக்காரு. சோ பலி மகாராஜா வெறுமனே பகவானுக்காக 3 உலகத்தை தானம் கொடுத்தாரு. அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு பகவான் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு வைகுந்த லோகத்தை போல ஒரு வசதி கொடுத்தாரு. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன? இந்த நிலைக்கு ஒருத்தர் வரணுமா? பலி மகாராஜா மாதிரி நமக்கு டிட்டாச்மெண்ட் வரணும். அல்லது ஒரு தூய பக்தர் மாதிரி இந்த வீடு, நிலம், குழந்தைங்க, சமூகம், ஸ்நேகம், அரசியல் இதெல்லாம் தற்காலிகம், இது நிரந்தரம் இல்ல. கிருஷ்ண பக்தி தான் உயர்ந்தது, கிருஷ்ண உணவு தான் நிறைந்தது, கிருஷ்ணருக்காக நான் எதையும் தியாகம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு ஒருத்தர் வரணுமா? இந்நிலையை அடைய ஆன்மீக வாழ்வை பற்றியும் அதன் நிரந்தரமான விளைவை பற்றியும் உறுதியான நம்பிக்கை ஒருத்தர் கொண்டிருக்க வேண்டும். எப்ப எனக்கு கிருஷ்ண உணர்வுல உறுதி ஏற்படுதோ, கிருஷ்ண பக்தியில, கிருஷ்ண உணர்வுல எனக்கு உறுதியும் வைராக்கியம் ஏற்படும் போதுதான் என்னாகும்? ஆன்மீக வாழ்வை பற்றியும் அதன் நிரந்தரமான விளைவுகளை பற்றியும் உறுதியான நம்பிக்கை ஒருவன் கொண்டிருக்க வேண்டும். இந்த உறுதியான நம்பிக்கை எப்ப சாத்தியமாகும்? பக்தர் சங்கவத். பக்தர்கள் சங்கத்துல வரும்போதுதான் எனக்கு இதுல உறுதியான நம்பிக்கை ஏற்படும். ஆன்மீக வாழ்வை பற்றி அதனுடைய நிரந்தரமான அதனுடைய பெனிஃபிட், நான் ஏன் கிருஷ்ண உணர்வை பின்பற்றணும், நான் ஏன் கிருஷ்ண உணர்வை பின்பற்றணும், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற எனக்கு அந்த தகவல்கள், அதை பற்றிய விஷயங்கள் தெரிய வரும்போது எனக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்படுது. so many points, நிறைய பாடங்கள். எந்த நாகரிகம் பக்குவமானது? ரொம்ப எழுதியிருக்காரு. எந்த நாகரிகம் பக்குவமானது? இந்த பேரளவான ஜட நாகரிகமா? இந்த பௌதி வசதியா? இல்ல, ஆத்மாவை பற்றிய நாகரிகமே பக்குவமான. யார் ஒருத்தர் ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ
அந்த சிவிலைசேஷன் தான் வந்து பர்ஃபெக்ட் சிவிலைசேஷன். அதனாலதான் பகவத்கீதையின் முதல் பாடமே இந்த உடலில் ஆத்மா தான். நான் இந்த உடலில் ஆத்மா, இதுதான் பக்குவமான அறிவு. ஆன்மீக இருப்பின் நித்திய தன்மையை பற்றி உள்ளவாறு அறிய குறைவான உடைமைகளை பெற்றிருக்க பழக வேண்டும். இதை பழகிக்கணுங்கிறாரு பிரபுபாத். பிராக்டிஸ் பண்ணுங்கிறாரு. எஸ், கிருஷ்ணாவுடைய கருணையால எனக்கு வந்து செல்வம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் ஓகே, வெரி குட், நோ ப்ராப்ளம். பட் ஆனா நீங்க சிம்பிளா இருக்க பழகிக்கங்க. அது கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துங்க. நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகியம் உச்சதே. சோ அதை துறக்க வேண்டாம். ஓ அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம், நிலம் வேண்டாம், மனைவி வேண்டாம், குழந்தை வேண்டாம், அப்படி இல்லை. அதை நான் கிருஷ்ணனுடைய யூட்டிலிட்டி இஸ் பிரின்சிபல் நான் ப்ராப்பர். யூட்டிலிட்டி இஸ் பிரின்சிபல். என்கிட்ட என்ன இருக்கோ அது கிருஷ்ணனுக்காக பயன்படுத்தலாம். சோ சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்த போது ஊர்மு பிராமணர் சொன்னாரு, எனக்கு இந்த ஜட வாழ்க்கை பிடிக்கல, வேண்டாம், என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. மகாபிரபு, எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கை வேண்டாம், இந்த துன்பம் நிறைந்தது, எனக்கு குடும்பம், நிலம், வீடு, மனைவி எதுவும் வேண்டாம், என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. மகாபிரபு சொன்னாரு, நோ, இல்ல பிராமணரே, நீங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டே வந்து நீங்க உலகத்துக்கே குருவா இருக்க முடியும். யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ண உபதேஷ் அமாரா கியா குரு ஹே தேஷ். நீங்க யார பாக்குறீங்களோ, எங்க போறீங்களோ, கிருஷ்ணா பற்றி உபதேசம் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க உலகத்துக்கே குருவா இருக்கலாம், நீங்க எனக்கு பிரியமானவரா இருக்கலாம். சோ சைதன்ய மகாபிரபு செயற்கையான துறையை வரவேற்கல, கிருஷ்ணாவும் செயற்கையான துறை வரவேற்கல. அர்ஜுனன் சொன்னார், எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், எனக்கு இந்த யுத்தம் வேண்டாம், எனக்கு குருக்ஷேத்திர யுத்தத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கிருஷ்ணா, நான் வந்து காட்டுல போய் பிக்ஷை எடுத்தா பழிச்சுக்கிறேன். கிம்னோ ராஜேன கோவிந்தா, இந்த ராஜ்யம் கிடைத்துக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும், அதனால நான் பிக்ஷை எடுத்து பழக்கிறேன். அர்ஜுனன் துறவு போலான்னு நினைக்கிறாரு, கிருஷ்ணா அனுமதிக்கல. நோ, இது உன் டியூட்டி, எனக்காக பண்ணல. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, நீ எனக்காக செய்யல. அர்ஜுனனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லதா, இந்த குருக்ஷேத்திர போறதுல கலந்துக்கிறதுக்கு அர்ஜுனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லதா. ஆனா பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் இது கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தும் அப்படின்னு நான் செஞ்சேன். அவர்தான் உண்மையான துறவி, அவர்தான் உண்மையான துறவி, கிருஷ்ணாவோட திருப்திக்காக செஞ்சார். செயற்கையான துறவு வந்து கிருஷ்ணாவும் சைதன்ய மகாபிரபு அனுமதிக்கிறது இல்லை. ரகுநாத் தாஸ் கோசாமி, எனக்கு வீடு வேண்டாம், மனைவி வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். சைதன்ய மகாபிரபு ஓடி வந்தாரு. ரகுநாத் தாஸ் கோசாமி மகாபிரபு சொன்னார், நீங்க திரும்ப போங்க, ஒரு நாள் கிருஷ்ணர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, போவாங்க. சோ அதனால செயற்கையான துறவும் தவறுதான். ஓகே, இங்க வந்து நான் படிக்கிற பாகவதத்துல இந்த பௌதிக வசதி, பேர், புகழ், குடும்பம், நிலம், வீடு, சொத்து இதெல்லாம் தற்காலிகமானது, அப்ப நான் கை விட்டுறலாமா? தேவையில்லை. அப்படி ஒரு குடும்பஸ்தன் செயற்கையா துறக்க முடியாது, செயற்கையா கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் எப்படி நான் கிருஷ்ணருக்காக பயன்படுத்துறது, எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில பயன்படுத்துறது, அதுதான் புத்திசாலித்தனம். சோ இத்தகு நாகரிகம் தான், ஆத்மாவை பற்றி நாகரிகம் தான் வந்து பக்குவமா நாகரிகம் ப்ரோப்பா எழுதுறாரு. ஆனா இந்த பௌதிக நாகரிகமோ புலனுணர்வை அடிப்படையாக கொண்டுள்ளது. அப்படி புலனுணர்வை அடிப்படையாக கொண்டுள்ள நாகரிகம் மிருக நாகரிகம். தர்மே நகீனா பசுமே சமானா. பகவத்கீதா பாகவத தர்மத்தை பின்பற்றினா அந்த நாகரிகம் விலங்கு நாகரிகம் தான். இன்னைக்கு சமுதாயத்துல பெரும்பாலும் விலங்கு நாகரிகம். ஏன்னா அவங்க பகவத்கீதை பாகவதம் பின்பற்று. அதனாலதான் பிரபுபாதர் வந்து இதை உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ண பாகவத தர்மம், பகவத்கீதா. சோ ஒன்று அடிப்படை அறிவு கொடுக்குது, இன்னொன்று பிராக்டிக்கல் எப்படி பண்றது. தியரட்டிக்கல் நாலேஜ், பிராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டு பேர். கிருஷ்ண உணர்வு பற்றிய, கிருஷ்ணரை பற்றிய, பக்தி தொண்டை பற்றிய நாலேஜ் வந்து பகவத்கீதையில இருக்கு. அதை எப்படி செயல்படுத்துங்கிற அறிவு வந்து பாகவதத்தில். பகவத்கீதை முக்கியமாக மனிதனின் புத்தியை பக்குவப்படுத்தி ஆத்ம நாகரிகத்தை பற்றிய முன்னேற்ற பாதையில் ஒருவனை அழைத்து செல்கிறது. எழுதியிருக்காரா? ரோபா என்ன சொல்றாரு? பகவத்கீதை முக்கியமாக மனிதனின் புத்தியை பக்குவப்படுத்தி ஆத்ம நாகரிகத்தை பற்றிய முன்னேற்ற பாதையில் ஒருவரை அழைத்து செல்கிறது. ஸ்ரீமத் பாகவதமோ ஆத்மாவை பற்றி விசேஷத்தில் சம்பந்தப்பட்டுள்ள மனித நாகரிகத்தை பூர்ணமாக விளக்குகிறது. அந்த தளத்துல எப்படி செயலாற்றுதுன்னு சொல்லி பாகவதம். இப்ப படிக்கிறோமே, பலி மகாராஜ் எப்படி ஆத்ம தளத்துல செயல்பட்டாரு.
ஆத்ம நாகரிகத்தின் அந்தஸ்துக்கு ஒருவன் உயர்த்தப்பட்ட உடனேயே பகவான் ராஜ்யத்துக்கு உயர்த்தப்படுவதற்கு அவன் தகுதி உடையவனாகிறான். யாரும் திரு கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போக தகுதியாகிறாரு? ஆத்மாவின் தளத்துல செயல்படுறது. உடல் தளத்திற்கு போகவே முடியாது. வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரி இந்த வாமன சரித்திரம், பலி மகாராஜோட தெய்வீக லீலைகள், குணங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடம். எப்படி எளிமையா வாழ்வது, எப்படி உயர்வான சிந்தனையில் இருக்கிறது, எப்படி ஆத்ம நாகரிகத்தை வளர்த்துக் கொள்றது, எப்படி ஆத்மாவின் தளத்தில் செயல்படுறது, எப்படி கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையுது. ஒருத்தர் பகவானுக்காக எதை வேணாலும் தியாகம் செய்யலாம். அப்படி பகவானுக்காக தியாகம் செய்யும் போது அவர் அடையக்கூடிய பலன் என்ன? அதே சமயம் செயற்கை துறவு தேவையில்லை, அதை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். இப்படி நாம இந்த வாழ்க்கையில் இந்த வாழும் போதே, இந்த ஜட உலகத்துல வாழும் போதே நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கான வழி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போலித்தனமான தற்காலிகமான வாழ்க்கைக்கு விடுபட்டு நம்ம நித்தியமான ஆனந்தமான வாழ்க்கைக்கு போயிடுவோம் கிருஷ்ணாவுடைய உலகம். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீல பிரபுபாத் கி